பாஜக பேச்ச கேட்டுன்னு அந்த அம்மாவை தூக்கி போட்டார். தூக்கி போட்டது மட்டும் இல்ல, அவங்க ஜெயில்ல இருந்தபோது பல விதமான இடைஞ்சல்லாம் குடுத்துருக்காரு. பரோல்ல வரதுக்கெல்லாம் பல இடைஞ்சல்லாம் குடுத்துருக்காரு. அந்த அம்மா சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னை ஜெயிலுக்கு வந்திருக்கேன்னு செங்கோட்டையன் சொன்னபோது வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அதுக்கு என்ன சொல்றாங்க அந்த அம்மா, சென்னை ஜெயில்ல போயிருந்தா நான் இத்தன நேரம் உங்க கூட எதிர்க்க பேசிட்டு இருப்பேனான்னு எனக்கே டவுட்டா இருக்கு அப்படின்றாங்க. அப்பன்னா அவங்க உயிருக்கு சென்னைக்கு வந்தா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க உள்ள. அவங்க அப்ப ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த அப்படி ஏதோ திட்டங்கள். சென்னையில ஏதோ அது மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்புறம் யார் பண்ணான்ற ஒரு கேள்வி வருதுல்ல. துரோகி, எதிரின்னு அவங்க சொல்றது வந்து எடப்பாடி தான் சொல்றாங்க. ஆக்சுவலா எடப்பாடிய துரோகின்றாங்க, திமுகவை எதிரின்றாங்க. அதுல தெளிவா இருக்காங்க. அப்போ அந்த 21ல வந்து அவங்கள வேடிக்கை பார்க்க சொல்லிட்டாங்க பிஜேபி. எடப்பாடியோட ஏற்பாடு தான் எல்லாமே. ஏன்னா அப்போ எடப்பாடியும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா? அப்போ ஆனா டிடிவி அதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சதுனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் தனியா நின்னு போட்டி போட்டு எடப்பாடிக்கு எதிரான ஓட்டெல்லாம் பிரிச்சாரு. பிரிச்சதுனால எடப்பாடி 21 இடத்துல தோத்து போனார். அது அது அமித்ஷாவே ஒத்துண்டுருக்காரு தோத்து போனது. பல பேர் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன்ஸில் நிற்க முடியாது 6 வருஷம். தண்டனை காலம் முடிஞ்சு 6 வருஷம் எலெக்ஷனில் நிற்க முடியாது. இந்த 26ல் சசிகலா எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஆனாலுமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து களத்தில் குதிக்கணும். அதிமுக ஒற்றுமையை வந்து எடப்பாடி விரும்ப மாட்டேன்றாரு, யாரையும் சேர்க்க மாட்டேன்றாரு, கட்சியை வந்து ரொம்ப பலவீனமாக வச்சுருக்காரு, இவரால் அம்மா ஆட்சி அமைக்க முடியாது, நம்மளையும் இவர் சேர்க்க மாட்டேன்றார், நம்மளையும் இவர் பழி வாங்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. சரி நம்ம ஒரு தனி அமைப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னு இப்போ 9 வருஷம் கழிச்சு இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப யோசிச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 21ல் வந்து எந்த விதமான அழுத்தத்துக்கும் ஆளாகாமல் தினகரனோட சேர்ந்துருக்கணும், அல்லது வந்து இவங்க தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கணும். ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. இதுவே லேட் அவங்களுக்கு ஆக்சுவலாக.